அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் நம்மளுடைய ஸ்மார்ட் டிவி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஸ்மார்ட் டிவியில் எப்படி யூடியூப்பில் போய் நம்ம சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலான்றதான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே உங்கள் ஸ்மார்ட் டிவியில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டா நம்ம வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணோடனே நம்ம சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நம்ம ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம போயிடலாம். இப்போ யூடியூபுக்கு போயிடலாம். இப்போ யூடியூப் போயாச்சு. மேலே உள்ள ஆரோ இப்போ பூத கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை நம்ம டச் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், முருகேஸ்வரி முருகன் இருக்குதா, இதான் நம்ம சேனலோட நேமு. இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் இதில் ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பப்போ இதை தான் நான் போட்டு காமிப்பேன். அவங்களோட வீடியோஸை அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. ஏதாவது புதுசாக ரைம்ஸு ஏதாவது சொல்லிக் கொடுத்தேன்னா இதிலே போட்டுருவேன். அவங்க பார்த்து ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஈஸியாக படிக்கிறதுக்காகத்தான் நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். இப்போது முருகேஸ்வரி முருகன் டச் பண்ண உடனே என்னோடய ஃபோட்டோஸ் வரும். பாருங்கள், என்னோடய ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்களா. இப்போது அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருக்கா, இது வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். அதை நம்ம டச் பண்ணிக்கிறோம். இப்போ ஏற்கனவே நான் வந்து என்னோடய ஸ்மார்ட் டிவியில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களோட ஸ்மார்ட் டிவியில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஒரு பெல் படம் வருது, ஆல்னு வருதா, அதை டச் பண்ணிக்கணும். இப்போ டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணோடனே என்னோடய சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இப்போ இது ஷோ ஆன உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்கள் என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக வருதா. இப்போ என்னோடய நேம் மேலே இருக்குது, அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் என்னோடய ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் என்னோடய நேம் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். இப்போ டச் பண்ண உடனே இப்போ பாருங்கள் நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆனோடனே அதில் பாருங்கள் வீடியோ ஷார்ட்ஸு 2 இருக்கும். இப்போ நம்ம வீடியோஸை டச் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த வீடியோஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்கள் எஃப்எல்எஸ் ஆன்சர் கீன்னு வருதா, பார்ட் 16 ஸ்மார்ட் போர்ட்ஸ் பார்ட் 16 சரண் பார்ட் 16 டச் பண்ணலாம். இப்போ பார்ட் 16 வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பார்ட் 16 வந்து நம்ம எஃப்எல்எஸோடைய ஆன்சர் கீ ஃபுல்லாக இதில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் யார் பார்க்கலையோ இந்த வீடியோவை பாருங்கள். ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. நமக்கு வந்து எஃப்எல்எஸ் எக்ஸாம் வந்து 26ன்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு சீக்கிரமாக வரப்போகுது. இந்த வீடியோஸை நீங்கள் போட்டு காமிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த எஃப்எல்எஸோட ஆன்சர் கீ வந்து என்னோட சேனலில் வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு காமிச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களும் ஈஸியாக படிச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நம்ம ஸ்மார்ட் டிவியில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் போடுவேன். அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை காமிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மார்ட் டிவியில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சேனலை வந்து நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்துலேயும் அதோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாக வரும். கொஞ்சம் சுற்றி எல்லாத்தோடைய ஆன்சர்ஸுமே அதில் இருக்கும். அதுக்கு டெஃபனிஷனும் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதனால் உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே ஜி கம்பிரிட்ஜ் நம்ம விளையாண்டுருக்குறோம். இந்த ஜி கம்பிரிட்ஜில் அடுத்தது நம்ம எப்படி விளையாடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜி கம்பிரிட்ஜுக்கு வந்து இந்த லோகோவை டச் பண்ணிவிட்டு, ஸ்க்ரோல் லோகோவை டச் பண்ணிவிட்டு, 4 ஸ்கொயரை டச் பண்ணிவிட்டு, அதில் நான் ஆப்பை வந்து நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. போன வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்திருப்பேன், எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஜி கம்பிரிட்ஜ் வந்துட்டு இப்போ பாருங்கள் ஷோ ஆகிட்டு, நம்ம ஏற்கனவே மேலே கேட் வச்சு கீபோர்டு வச்சுருக்குதா, அதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பென் குயினை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பென் குயினை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோன்னே பாருங்கள் ஃப்ரீஸ்ன்னு ஒன்று இருக்குதா, அதை டச் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் சிம்பிளாக ஒரு மாடல் மட்டும் நான் சொல்லித்தரேன். இது வந்து பேட்டர்ன்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸில் எப்படி பேட்டர்ன்ஸ் படிக்கிறாங்க, அமைப்புகள்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த இதை தான் இதில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள் இது எப்படி விளையாடணும்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து எல்லோ கலர் சர்க்கிள் இருக்குது. அப்போ எல்லோ கலர் சர்க்கிள் அவனை எடுத்து வைக்க சொல்லணும். லைட்டாக டச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள், சர்க்கிள், இப்படி மாறி மாறி நம்ம வச்சோம்னா அந்த பேட்டர்ன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக படிச்சுக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து அடுத்த கேமுக்கு நம்ம இதிலே வேறு கேமுக்கு போகணும் அப்படின்னா இங்கே ஏரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஏரோவை டச் பண்ணணும். நம்பர் 2 வரும். அப்படியே நமக்கு மாறி மாறி வரும். இப்போ இதில் வேறு ஏதாவது நம்ம வைக்கலாம். இது வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இது மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி செய்யும் பொழுது அவங்க பேட்டர்ன்ஸை ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்தது போயிடலாம். இதே மாதிரி தான் 4, 5 இப்படி நமக்கு நிறைய வரும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு ஹோமை டச் பண்ணிவிட்டு வெளியே வரணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொசிஷன் இருக்குதா, அதை டச் பண்ணிக்கிடுவோம். இது வந்து நம்ம இந்த கேமுக்கு வந்து டி கம்பிரிட்ஜுக்கு வந்து நமக்கு நெட்டே தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு நெட்டெல்லாம் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் எது, அவுட்டு, இன், அவுட்டு, அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த இதில் நம்ம படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் அந்த பையன் வந்து அந்த பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கிறான். அப்போ நம்ம என்ன போடணும், இந்த பாக்ஸ் அப்படின்னு நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவன் வந்து பக்கத்தில் இருக்கிறான், அப்போது ஃப்ரண்ட் த பாக்ஸ். இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொன்றா நம்ம கேட்டு நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி விளையாடலான்னு பார்க்கலாம். அங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க மேலே கொஸ்டினில் பாருங்கள். அப்போ ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ் எது, அவன் அந்த சென்டரில் உள்ள பிக்சர் தான் ஃப்ரண்ட்டு, அந்த பாக்ஸுக்கு முன்னாடி நிற்கிறான், அதனால் அதுதான் ஆன்சர். இப்போ ஓகே கொடுத்துடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். செலக்ட் த இமேஜ் வேர் த சைல்டு இஸ் இன்சைட் த பாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இன்சைட் த பாக்ஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும்போது இன்சைடு, அவுட் சைடு, இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிடுவாங்க. இங்கே பாருங்கள் அபோ, பிசைடு, இன்சைடு, இந்த மாதிரி நிறைய வந்து படிச்சுக்கிடுவாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த 2, 3 அந்த இதை ஆன் பண்ணு. இப்போ பாருங்கள் இதிலே நிறைய அந்த மாதிரி வருது பாருங்கள். நம்ம எது வேணுமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் லோகோ என்ன கொடுக்காங்க பாருங்கள், லாஜிக்கல் அசோசியேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை டச் பண்ணிக்கலாம்.
இதில் பாருங்கள் ஆப்பிள்ஸ் கலர் கலராக ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம அடுத்தது என்ன வரும்னு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது அடுத்தது என்ன வரும்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு நம்ம வைக்க சொல்லலாம். ரெண்டு ஆப்பிள், ஓ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து பேட்டர்ன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸையே திங்க் பண்ணி செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆரோவை டச் பண்ணிக்கலாம். 2ல் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் 2, 3, 4, 5 அவ்வளோதான் 6 இந்த மாதிரி நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக அந்த பேட்டர்னை வந்து படிச்சுக்கிடுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹோமை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு அடுத்தது போகலாம். கிராஃப் கலரிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அதை டச் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த கிராஃப் கலரிங்கில் பாருங்கள், இது நம்ம அன்றைக்கி விளையாண்டோம்னா டச் பண்ணு. ப்ளூ கலர் வந்த கலரே திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆரஞ்சு, கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து சேம் கலர் வரக்கூடாது. மேலேருந்து அந்த காமி அந்த கோடு இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, அப்படி கோடை அப்படி தொட்டு காமி. இந்த கோட்டில் வந்து நமக்கு சேம் கலர் வந்து வரக்கூடாது. அதே மாதிரி இந்த கிராஸ்லேயும் நமக்கு சேம் கலர் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த கோட்டில் அந்த கோட்லேயுமே நமக்கு சேம் கலர் வரக்கூடாது. அப்படி நமக்கு டிஃப்ரெண்ட் கலராக வச்சு யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் இந்த கேமு. அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடலாம். சிம்பிளிஃபைட் டவர் ஆஃப் டச் பண்ணு. இப்போ இந்த கேம் வந்து எப்படி அப்படின்னா, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கேமு எப்படி விளையாடணும், சிம்பிளை பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த சிம்பிளை வச்சு நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு போயிடலாம். ரெயில் ரோடு, ஸ்கிப், இது வந்து அந்த இன்ஜின் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ட்ரெயினை வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா வரிசையாக அடுக்கி வைக்கணும். இப்போ இந்த ட்ரெயினோட இன்ஜின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே கொடுத்துட்டு ட்ரெயினோட இன்ஜினை வைக்கணும். வைக்கல சரி, ஓகே. இந்த மாதிரி இன்ஜின்ஸை வந்து நம்ம ஓட விடுறது. அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடலாம். சூப்பர் பிரெயின், இதை டச் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது. இனி போக போக இந்த கேம்ஸ் எல்லாம் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். இந்த ஜி கம்பிரிட்ஜ் கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமு. இப்போ பாருங்கள், அதில் அந்த சைடு இருக்கிற மாதிரி பிக்சர் கலர் கொண்டு வரணும். ஓகே ஓகே கொடுத்தாச்சா? ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு
இந்த கலரை எப்படி சூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து வந்தது வரக்கூடாது. வந்தது வரக்கூடாது. வேற வேற கலர் வரணும். வெரி குட். வந்தது வரக்கூடாது, வேற வேற கலர்ஸ் வரணும். வந்த மாதிரி வச்சோம்னா நம்ம வின்னர். நெக்ஸ்ட் car game, a sliding block puzzle game. எப்படி விளையாடணும் சொல்லு. இந்த கார் வந்து இங்க பார்க் பண்ணிப்பாங்க. இந்த கார் வந்து நம்ம வெளியே கொண்டு போகணும். வெளியே கொண்டு போகணும். இப்போ வெளியே கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இந்த கார் வந்து மேலே நவுட்டிரணும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த சைடு நவுட்டணும். அப்பதான் அந்த கார் நகரும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த லாரி எங்கிட்ட நவுட்டிட்டா கார் ஈஸியாக வெளியே போயிடும். சரி, வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட் கேமு லைட்ஸ் ஆஃப். நைட்டு டார்க்காக தெரியுது பாருங்கள், அது வந்து லைட் ஆஃப் பண்ணுறது. கரண்ட் இல்லை. இப்போ எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஜன்னல், வீட்டில் வந்து லைட் எரியுது. அப்படி தானா? ஓகே. எந்தெந்த வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணுமோ அந்த வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுக்காக தான் இது வந்து. அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம். இது என்ன கேமு? கிராஸா நேராக ஒரே கலராக வரணும். அப்படிதானா? சரி. இந்த அந்த பிங்க் இங்கே நவுட்டு. கலை, நீ வந்து செய்ய பார்க்கலாம். யார் கரெக்டாக செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் உங்கள் பிரெயினுக்கு ஒர்க்கு. என்ன பண்ணணும்? எப்படி வைக்கணும்? ஒன்றா வைக்கணும்னா என்ன செய்யணும்? ஆனால் சேமா இல்லையே. அது அப்படி கிடையாது. இது வந்து இது வந்து 3 குழந்தை வந்தா இது 3 குழந்தை அது நேரா வைக்கணும். 3 3. ஓஹோ. இப்போ அந்த 3 ஒன்று போல் வந்ததுனால அது போயிட்டோ. சரி, அப்போ அடுத்தது ரெட் கலர் வை சென்டரில். இந்த ரெட் கலர் சர்க்கிளை எங்கிட்டு கொண்டு வா. இந்த சர்க்கிளை இங்கே கொண்டு வா. முடியாது. அந்த சேமா உள்ளது போயிருது. அப்படிதானா? சரி, வெரி குட். வரக்கூடாது. அடுத்தது போயிடலாமா? இது என்ன கேமு? நான் லாஸ்ட்ல அந்த ஃபிளாக் கிட்ட கொண்டு வரணும். அப்படி யார் கொண்டு வராங்களோ அவங்க வின்னரா? சரி, கொண்டு வா பார்க்கலாம். போகிறதுக்கு எந்த ஆரோவை தொடுறோமோ அந்த ஆரோவில் போகும். அப்படிதானா? போக மாட்டீங்க. அடுத்த ஆரோவை டச் பண்ணால் தான் அது போகும். அங்கே கிராஸ் இருக்குல்ல, போகாதுல்ல.
ஓகே சூப்பர். இதை மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்பர் 2 நம்பர் 3 வச்சுக்கலாம். எஸ் மேம். ஓகே நெக்ஸ்ட்டு ஹோமுக்கு போயிட்டு அடுத்தது போயிடலாம். இது அந்த ஆரோ யூஸ் பண்ணுறதுக்கு தான். லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்றது அந்த டைரக்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த கேம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் மேம். இப்போ இதே மாதிரி தான் இந்த கேமும் இதே மாதிரி தான். நெக்ஸ்ட் போயிடுவோமா? இது எல்லாமே அதே பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருது. இப்போ மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிடு, வெளியே வந்துடு, ஹோமுக்கு வா. இந்த அந்த 1 2 3 போடு. அதில் உள்ள எல்லாமே அந்த பென்குயின் பேஸ் பண்ணி அந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் கேம் விளையாடுறது. இது ரெண்டும் நம்ம பார்த்துருவோம். இது என்ன கேமு? போட்டு கலைஞ்சிருக்கு. பசில். போட்டை வந்து கரெக்டாக கொண்டு வரணும். கரெக்ட் பீஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வரணும். சூப்பர். நெக்ஸ்ட் போயிடலாமா? த டவர் ஆஃப் ஹனியோவா. இது எப்படி பண்ணணும்? என்ன கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மூவ் த என்டையர் ஸ்டேக் டு தி ரைட் பெக் 1 dice at a time. ஓகே எல்லாத்துலேயும் ஒன்று நம்ம எடுத்து வைக்கணும் ரைட் சைடில். ஓகே இப்போ இவ்வளோ தானா? இது எல்லாமே முடிஞ்சிருச்சா கேமு? இப்போ ஹோமுக்கு வரலாம். இதோட நமக்கு இன்றைக்கி பென்குயினோட கேம்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி எல்லோரும் ஸ்மார்ட் டிவியில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.